விஜய் வந்து தொடர்ந்து 2 முறை சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்காரு. இது வந்து அழுத்தம் கொடுத்து அவரை கூட்டணி கொண்டு வரக்கூடிய முயற்சியா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லணும். எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன்னா அப்புறம் என்னத்துக்கு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உன்னை உருவாக்குனவனுக்கு தான் வழி தெரியும். இந்த கட்சியை உருவாக்கியது புரட்சி தலைவர். இந்த கட்சியை வழிநடத்தினவர் புரட்சி தலைவி அம்மா. அவங்க 2 பேரும் உழைச்சி உருவாக்கி கொடுத்தது இன்னைக்கு எந்த நாசமான ஒரு நிலைமையில மோசமான ஒரு நிலைமையில கொண்டாந்து வச்சிருக்கிறாரு எடப்பாடிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சது. நான் கூட்டணியெல்லாம் என்னென்ன, நமக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி நல்லாட்சி நடக்குது, இந்த ஆட்சி தொடரணும். இன்னொன்று, திட்டமிட்டு ஆளுநர் அவர்கள் மாநில அரசுடைய வளர்ச்சியை தடுக்கிறதும் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து அதை முடக்கிறதும் அவங்களுக்கு ஒரு சுயநல போக்கில் தான் செயல்படுறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் வந்து தவறான செய்தியை வாசிக்க மாட்டேதான் ஆளுநர் கூறினார் தவிர இப்படி முதலமைச்சருக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும் ஆளுநர் இப்படி செயல்படுறாரு எப்படி முதலமைச்சருக்கு தெரியும் என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர். புரியல, அவரை விடுங்க, அவரை பற்றி என்னங்க பேசுறது? அது வந்து ஒன்று தெரிஞ்சுக்காங்க, உன்னை உருவாக்குனவனுக்கு தான் வழி தெரியும். இந்த கட்சியை உருவாக்கியது புரட்சி தலைவர். இந்த கட்சியை வழிநடத்தினவர் புரட்சி தலைவி அம்மா. அவங்க 2 பேரும் உழைச்சி உருவாக்கி கொடுத்தது இன்னைக்கு எந்த நாசமான ஒரு நிலைமையில மோசமான ஒரு நிலைமையில கொண்டாந்து வச்சிருக்கிறாரு எடப்பாடிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சது. ஸோ அவரெல்லாம் என்ன பேசுறதுக்கு என்ன அவர்கள்லாம் விடுங்க. காசி தமிழ்ச்சங்கம் வந்து காசி தமிழ்ச்சங்கம் நீங்கள் வந்து மத்திய அரசு வந்து தமிழுக்கு ஒதுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. பட் காசி தமிழ்ச்சங்கம் 4.0 அப்படிலாம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் தான் முதலே சொன்னேன், ஆக்கப்பூர்வமாக செய்கிறதும் ஆள் மனசுலேருந்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறதும் ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஒரு 4 பேரை காவி ட்ரெஸ்ஸுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கான அந்த இதை கட்டின வேணா நம்ம தமிழங்க. நீங்கள் அதை முதல்ல ஏற்றுக்குவீங்களா? காசி வரைக்கும் போனான்ல. நீங்கள் சைவத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களில் குறிப்பாக நகரத்தார்கள் முன்னெடுத்தது மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து வரைக்கும் கொண்டுட்டு போனவங்க அவங்க. இன்றைக்கி அந்த சைவம், நான் சைவம் தான், நான் முருகனையும் சிவனையும் வழிபடக்கூடியவன் தான். ஆனால் இன்றைக்கி என்னுடைய மதம் எங்கே இருக்குது? என் மனத்துக்கான அடையாளம் எங்கே இருக்குது? நீங்கள் இந்துன்னு வெள்ளைக்காரன் வச்சு போர்வைக்குள்ள வச்சுருக்கீங்க. நாங்கள் இந்துக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்துத்துவாக்கு எதிரானவர்கள். அவ்வளோதான். 2027 கூட்டணி யாரோட அமைக்கிற மாதிரி இருக்கு? நான் கூட்டணியெல்லாம் என்னென்ன, நமக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி நல்லாட்சி நடக்குது, இந்த ஆட்சி தொடரணும். இன்னொன்று, பாஜக RSS போன்ற சங் பரிவார கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கான தைரியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். மும்பையில் 30 ஆண்டு காலம் நீங்க போட்டியிட கொடுத்தா போட்டியிடுவேன். நான் டிஎம்கே கூட தான். நான் போன முறையே பாராளுமன்ற தேர்தலில் நான் கூட்டணியை வச்சு நான் வந்து தென் மாவட்டங்கள் முழுக்க நான் வந்து எதுக்காகனா இந்த RSS சித்தாந்தம், இந்த சங் பரிவார சித்தாந்தம், இந்த பார்ப்பன சித்தாந்தம், இந்த ஆரியர் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் மதத்தின் ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்த தீய சக்திகளுக்கு தமிழகத்தில் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு பணியாற்றினேன். அது தொடரும். விஜய் வந்து தொடர்ந்து 2 முறை சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்காரு. இது வந்து அழுத்தம் கொடுத்து அவரை கூட்டணி கொண்டு வர முயற்சியா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லணும். எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன்னா அப்புறம் என்னத்துக்கு? டப்பிங்ல மட்டும்தான் பேசுவேன்னா இது என்னது இது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.